ஹலோ, நான் மாரிமுத்து பேசுறேன். சொல்லு. உன் நம்பரை கலர் மாமா கொடுத்துருக்கேன். ஈவினிங் ஃப்ரீ பண்ணிக்க. ஜிகி ஜிகின்னு புடவை கேட்டுட்டு நம்ம இடத்துல வந்து நில்லு. கலர்ஃபுல்லா இருக்கணுமா? மிளகாத்தூள் கூட கலர்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அதை தொட்டு நாக்குல வச்சாதான் தெரியும் அதோட காரம் என்னன்னு. நான் ஒரு ப்ரொஃபஷனல், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நோ பார்கெயின், ஜென்யூன் சர்வீஸ். சொன்னது புரிஞ்சதில்ல, இல்ல புரிய வைக்கணுமா? நான் என்ன மொக்கையா? புரிஞ்சிருச்சு. ப்ரோக்ராம் ஃபிக்ஸ். ஓகே. இதுதான் வந்தவர்களை வாழ வைக்கும் சென்னை மாநகரம். இந்த சென்னை மாநகரத்தில் இந்த தெருவில் இதோ இந்த வீட்டில் தான் நம்ம அஜால் குஜால் கதை நடக்க போகுது. இந்த வீட்டோட ஓனர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத் ரத்னா, இந்த எந்த பட்டமும் இல்லாத வெறும் மிஸ்டர் ரஞ்சப்பன். இந்த அபார்ட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தங்கி இருக்கவங்க தான் இந்த 3 பேச்சுலர்ஸ் அலியாஸ் பிரம்மச்சாரிகள். இவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பிளாட்டுக்குள்ள போய் ஒவ்வொருத்தரையா பார்ப்போம். இவன் தான் வண்டு முருகன், சாரி கருவண்டு முருகன், மறுபடியும் சாரி கட்ட கருவண்டு முருகன். ஊரு கருப்பட்டி பாளையம். ஆளு குட்டையா இருந்தாலும் எந்த கட்டையும் விட மாட்டான். விட்டு படத்தை பத்தி கேட்டா புட்டு புட்டு வைப்பான். கமுக்கும் படத்தை கச்சா முச்சான்னு பார்ப்பான். ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் எல்லா கமுக்க பட ஹீரோயின்களுக்கும் இவன் பரமவீர ரசிகன். இவன் பேரு சிவபிரசாத். சுப்பிரமணிய ஐயருக்கும் பார்வதி அம்மாக்கும் பிறந்த ஒரே பையன். ஊரு பாலக்காடு பக்கத்துல நூறணி கிராமம். எந்த நேரமும் கடவுள் பூஜை புனஸ்காரம்னே இருப்பான். விளையாட்டுக்கு சொல்லுங்க, உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளும் இவர் ரூம்ல தான் இருக்காங்க. வேணும்னா ஒரு சாம்பிள் காட்டுறேன், பாருங்களேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ. ஓம் கணபதயே நமஹ ஸ்வாஹா. சுவாமியே சரணமையப்பா. அப்பனே பழனிமலை முருகா, மதுரை மீனாட்சி அம்மனே, கர்த்தரே இயேசுநாதா, அல்லாஹு அக்பர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். கஷ்டத்துல இருந்தப்பெல்லாம் காசு கொடுத்த, ஹெல்த் டேமேஜ் ஆனப்போ மருந்தும் கொடுத்த, போற இடத்துல பிரியாணி, சாயந்தரம் ஆனா பீர் விஸ்கி எல்லாம் கொடுத்த, 6 hours டியூட்டியும் 12 hours நல்ல தூக்கத்தையும் கொடுத்த. இந்த உலகத்துல நீ படைச்ச தவறுகள்ல அடியன் ஏதாவது செஞ்சிருந்தா இந்த அப்பாவிய மன்னிச்சிரு கடவுளே, மன்னிச்சிரு கடவுளே, மன்னிச்சிரு கடவுளே, மன்னிச்சூ. பாத்தீங்கல்ல எப்படிப்பட்ட பக்திபான்னு. கடைசியா இவன் பிளே பாய் சூர்யா. அம்மா சௌபாகியா, வெட் கிரைண்டர் இல்லங்க, அவங்க பேரே அதான். அப்பா பூர்ணா இல்ல வெறும் விஸ்வநாதன். ஃபியூச்சரை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம ஸ்டைலா ஹீரோ மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். கண்ணாடியை பார்த்தா மேக்கப் பண்ணிக்கிறது எப்படி பொண்ணுங்களுக்கு வீக்னஸோ, இவனுக்கும் போன் கிடைச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். இந்த போனால அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. முன்னொரு காலத்திலயும் ஒரு ஃபிகரை டாவடிச்சிட்டு இருந்தாங்க. அவளை டச் பண்றதை விட்டுட்டு இவன் டச் போனையே டச் பண்ணிட்டு இருந்தானா. அவளும் இவகிட்ட கெஞ்சி பார்த்தா, கொஞ்சி பார்த்தா, ஏன் எவ்வளவோ அட்வைஸ் கூட பண்ணி பார்த்தா. அவன் இவளை கண்டுக்காம முழு நேரம் போன்லயே முழுகிட்டு இருந்தானா. அதனால கோவம் வந்து சிங்காரி சிலிப்பிக்கிட்டு போயிட்டா. நம்மளும் அதை லைட்டா எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு சிங்காரியை விட சாம்சங் தான் பெருசா தெரிஞ்சது. இவ்வளவுதாங்க இவனுங்க பயோடேட்டா. இப்ப குத்து மதிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. இவனுங்க தாங்க இந்த கதையோட ஹீரோஸ். இவங்க பண்ண நினைச்ச லீலைகளும் அதுக்காக செஞ்ச வேலைகளும் தாங்க இந்த கதை. அருணா கயிறு நினைச்சு பாம்பை பிடிச்ச கதை. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களெல்லாம் எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னு தெரியுமா பாய்ஸ்? உங்க 3 பேருக்கு ஒரு குட் நியூஸ். என்ன சார்? நம்ம பக்பக் ரெஸ்டாரண்ட் துபாயில லான்ச் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லப்பா, உங்க 3 பேரையும்
துபாய்க்கு ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க. இன்னொரு Thank you so விஷயம், much. இங்க எப்படி நீட்டா மெயின்டைன் பண்ணீங்களோ அங்க கூட அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. டோன்ட் வரி சார். இங்க எப்படி மெயின்டைன் பண்ணமோ அதை விட மிரட்டி தள்ளிரோம் சார். Very good. So all of you get ready to fly to Dubai this month 24th. Okay? ஓகே சார். டன். டன்னு. வாழ்க்கை என்ன கொண்டாட்டம், வாலிபத்தில் துள்ளாட்டம். வாழ்க்கை என்ன கொண்டாட்டம், வாலிபத்தில் துள்ளாட்டம். கெட்டதெல்லாம் விட்டு கொண்டாடு நீ நீ. அன்பு பாசம் நீயும் கொண்டு நட்பை மட்டும் கொண்டாடு. நீ தேவையெல்லாம் தீர்த்து வாழு நீ 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 நீ. கண்ணு காது வாய மூடி கண்டதெல்லாம் நீயும் பார்த்து காலமெல்லாம் கெட்டு போகாதே. பிரம்மச்சாரி வாழ்க்கையில பேரின்பத்தை தேடி நீ வாழு. மகாபுத்தர் போல வாழும் வாழ்க்கையத்தான் வாழ்ந்து நீ பாரு. வாழ்க்கை என்ன கொண்டாட்டம், வாலிபத்தில் துள்ளாட்டம். கெட்டதெல்லாம் விட்டு கொண்டாடு. உண்டா கிட்ட நானும் பண்ணி பில்டப் பில்டப் நீயும் செய்து எப்போதுமே வாழ்க்கை நீ வாழு. செல்போனில் ஏதும் கிடைப்பதில்லை. நீ சேட்டிங் செய்து ஒன்னும் அமைவதில்லை. நீ டேட்டிங் செய்ய ஒன்னும் அடங்கவில்லை. நீ மதுவை குடிச்சா போத ஏறவில்லை. பார்ட்டி கிடைச்சாத்தான் பார்ட்டி ஒன்னும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கவில்லை. பிரம்மச்சாரி வாழ்க்கையில பெரும்பத்தை தேடி நீ வாழு. செல்போன் பார்த்து எப்போதுமே வாழ்க்கையில இன்பம் நீ தேடு. ஓ. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु டேய் ஆர்த்தி, மசூதியில நமாஸ்க்கு மைக் ஆன் ஆகுதோ இல்லையோ, கோவில்ல கரெக்ட் டைமுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்களோ இல்லையோ, சர்ச்சில் மணிக்கு ஒரு தடவை மணி அடிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பிளாட்ல இந்த பிரம்மச்சாரி பூசாரி சரியான டைமுக்கு பூஜை ஆரம்பிச்சிருவாரு. அது ஏன்டா? மங்கள ஆரத்தி எடுக்கிறதுக்கு மனசு சுத்தமா இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் உடம்பாவது சுத்தமா இருக்கணும்டா. அந்த கையை வச்சு ராத்திரி எல்லாம் கண்டதை செஞ்சுட்டு கண்ட கர்மாந்திரத்தை கனவுல பார்த்துட்டு வாரத்துல ஒரு தடவை குளிக்கிற உனக்கெல்லாம் மங்கள ஆரத்தியை தொடறதுக்கு யோகிதை இல்லடா பண்ணி. சுவாமி, பண்ணி கூட கடவுள் தானே. இந்த கடவுளை அப்படி திட்டாம தீர்த்தத்தை குடிச்சிட்டு பிரசாதத்தை நீயே சாப்பிட்டு என் துணியை பேக் பண்ணி வைடா. ஐயோ சிவ சிவா. யார் அது இந்த நேரத்துல? சார் நீங்களா? ஒரு பார்ட்டி வீடு பக்கம் வந்திருக்கு, காமிக்கலாம்ல? உங்களுக்கு தானே, காமிங்க. காமிக்கிறாராம். Tin ta ta tin ta ta tin ta ta tin ta ta அப்பா, சந்தன கட்டு தேக்கு கட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காளே. டேய், எந்த பிராண்ட் சாம்பிராணிடா இது? சும்மா கம கமன்னு மணக்குதே. நல்ல கம கமன்னு மணக்கிற பிராண்ட் தான் சார். என்ன பிராண்ட்? இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலே கோயிலுக்கு போன ஃபீல் வந்துருப்பா. ஹாய், மை நேம் இஸ் சிவபிரசாத், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் தி சிட்டி. குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. குங்குமம் எங்க இருக்கு? ஓ சாரி, உள்ள வாங்க, நான் வைக்கிறேன். அது இல்லம்மா, அங்க பூஜை ரூம் இருக்கு, உள்ள போனா குங்குமம் வச்சுக்கலாம், அப்படியே வீட்டையும் சுத்தி பாத்துக்கலாம். ப்ளீஸ்.
மேடமோட மோடம்லாம் சூப்பரா இருக்கு சார். பேச்சுலர் பசங்க மாதிரியா இருக்கானுங்க. வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கானுங்க. பியூட்டி. அவ கூட நான் அடிக்க போற லூட்டி. அதுவும் கரெக்ட் தான். உன் அண்ணி ஆவறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற கியூட்டி. அண்ணியாவது சும்மா இருறா டே, இல்லைன்னா மர்டர் பண்ணிடுவேன். யாரடா? வளர்ந்து கெட்டவனே உன்ன தாண்டா. வாய் மேன். பின்ன நான் குறி பார்த்தா நீ சுடுவியா? குரங்கு, எருமை, கருப்பு தங்கம், கண்ணு நோண்டி போட்டுருவேன், கடிச்சு விட்டுருவேன். எனக்கு ஏய் வாணி வந்துட்டா கம்முனு கடை. வீடு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இந்த பசங்க இருக்காங்களே, இந்த வீட்டை சொந்த வீடு மாதிரி பாத்துக்கறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்லயே இவங்க தான் மகாலட்சுமி புத்திரனுங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க எவ்வளவு டெவலப் ஆயிட்டானுங்க தெரியுமா உனக்கு? நாளைக்கு ஃளைட்ல 3 பேரும் துபாய் போறானுங்க புது ஜாப்ல ஜாயின் ஆவறதுக்கு. 3 பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க தம்பிங்களா மேடமுக்கு. சார் நான் சொல்றேன் சார். கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் சரியா சொல்ல தெரியாதா? பெரியவரா, சொல்லுங்க. என் பேரை சொல்லுங்க. நான் சொல்றேன். என்னாச்சு துபாய்ல? யாரு? ஹாய் குட்டி. இவ்ளோ நேரம் மம்மியோட செல்லம் எங்க இருந்தீங்க? மேடமோட மேனி அழகின் ரகசியம் சந்தூர் சோ. சந்தூரா. பாய் பாப்பா. பாய். என்னங்கடா நாளைக்கு துபாய் போக போறீங்க? இன்னும் எதுவும் பேக் பண்ணலையா நீங்க? நாளைக்கு 4:30 மணிக்கெல்லாம் வீட்டை காலி பண்ணிடணும். நீங்க எல்லாம் 4:30 மணி தாண்டனா ராவு காலம் வந்துடும்டா. ஏன்னா புது குடுத்தனம் வர்றவங்க ராவு காலத்துல வரக்கூடாது இல்லையா தம்பிங்களா? ஒருவேளை வீடு காலி பண்ணலன்னா நான் அட்வான்ஸா திருப்பி தரமாட்டேன் சொல்லிட்டேன். மறந்துட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் நான் என்னோட சொந்த ஊருக்கு போறேன். சொந்தக்காரன் கல்யாணம்ப்பா. ராத்திரி என்னால வர முடியாது. உங்க 6 கண்ணும் இந்த அஞ்சப்பர் வீட்டு மேலதான் இருக்கணும். போய் மடிச்சு வைங்க உங்க சாமானெல்லாம். போங்க. பாரா, நாளைக்கு நாம எல்லாம் துபாய் போக போறோம். இந்த கேடுகெட்ட வேலை எல்லாம் அங்க செய்யக்கூடாது. பெண்களை கௌரவப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டே சுத்தக்கூடாது. சுவாமிஜி, நீங்களும் இதுல பார்ட்னர் தான். முதல்ல இந்த வேஷத்தெல்லாம் கேட்டுட்டு சாமான பேக் பண்ணு. கரெக்ட். சாமி போட்டோ எல்லாம் பத்திரமா பேக் பண்ணுவோம். டேய் சார் 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 50 ரூபாய்க்கு 3 சார். சார் வாங்கிக்கங்க சார். காரை கூட தொடச்சிக்கலாம் சார். சார் கார் தொடச்சிக்கலாம், டேபிள் தொடச்சிக்கலாம் சார். சார் 50 ரூபாய்க்கு 3, 100 ரூபாய்க்கு 8 வாங்கிக்கங்க சார். சார் டிவி கூட தொடச்சிக்கலாம் சார். சார் சார் வெறும் 50 ரூபாய்க்கு 3 தரேன் சார். வேணும்னா 4 வாங்கிக்கங்க சார். சார் 50 ரூபா தானே, வாங்கிக்கங்க சார். இன்னும் வேணுமா சார்? நீங்க நல்லா இருப்பீங்க. சார் என்ன பண்றீங்க? கையை விடுங்க. குளிச்சு சென்ட் போட்டு சூப்பரா Dress பண்ணா செம்மையா இருப்பீங்க. இதை விட அதிகமா காசு தரேன். என் கூட வரியா? ஆளு மூஞ்சிய பாரு, நாசமா போறவனே. உடம்பு விக்கிறதா இருந்தா நான் எதுக்கு இந்த உச்சி வெயில துணி வித்துட்டு இருக்கேன்? ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா இந்த நிலைமையிலயும் இது திமிர பாத்தியா? போடி போடி, ஒரு நாள் நீ மாட்டாமையா போயிருவ. மச்சான், நாம இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல வெறும் வெத்தா சுத்திக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு நம்ம போறதுக்குள்ள நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணணும்டா. புரட்சியா? அந்த காலத்துல நடந்ததே அந்த பசுமை புரட்சியா, இல்ல சிவப்பு கொடி பிடிச்ச சிவப்பு புரட்சியா? அதெல்லாம் இல்ல, பிங்க் புரட்சி. பிங்க் புரட்சியா? அது என்னவோ அரசாங்கத்தை எதிர்க்கிறதுன்னா அது சிகப்பு புரட்சி. அதுவே ஒரு அழகான பொண்ணோட அங்கத்தை எல்லாம் தட்டி தட்டி போராடுனா பிங்க் புரட்சி. பிங்கா? பிங்க் புரட்சியா? பேசமா சவுண்டிங்க சூப்பரா இருக்கே. இந்த புரட்சிக்கு நான் ரெடி. வளர்ந்துட்டியே. Thank you. சீச்சி சீச்சி சீச்சி, நீங்க பேசுறது கேட்கும் போது எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. டேய் மணியாட்டி மாணிக்கம், நாம இவ்வளவு நாளா பொம்பளை வாசனையே இல்லாம குழந்தை மாதிரியே வாழ்ந்துட்டோம். துபாய்க்காவது ஆம்பளையா போலாம்டா. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற அழுக்கு புரட்சிக்கு சத்தியமா நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். டேய் வளர்ந்து கிட்டவனே,
நம்ம போறது பேங்காக்கோ சிங்கப்பூருக்கோ இல்லடா, துபாய்க்கு. அங்க ஏதாவது ஒரு பொண்ணை கண்ணெடுத்து பார்த்தாலே போதும், கட் பண்ணி ஒட்டகத்தை போட்டுவானுங்க தலைய. இந்த காரியத்துக்கு சாமியோட மனசு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று செய், வீட்டிலே இருந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டுரு. நாங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் விதவிதமான ரோசாக்களை டேஸ்ட் பண்ணிட்டு வர்றோம். என்ன வச்சு சொல்ற? ஓகே ஓகே, பாய் பாய். வா, கமான் யார். You are so hot. சாரி, இவ்வளவு நேரம் உள்நீச்சல் அடிச்சிட்டு இருந்தேன்ல, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். அம்மா நில்லுங்கடா. Relax. This is the beginning. Here. I am also coming, bro. உங்களோட தொல்லையா போயிடுச்சு. இங்க போ அங்க போன்றீங்க. எங்கதான் போனோம் உங்களுக்கெல்லாம்? உங்களை 4 ஃபுல்லாலாம் வச்சுன்னு சுத்திட்டு இருக்க முடியாது. சரியான அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லுப்பா, கூட்டின்னு போய் விடுறேன். ஐயோ, யாரு? அண்ணே, அந்த செடியில இருந்து ரோசா பூ வரும். அந்த ரோசா பூவை தலையில வச்சுப்பாங்கல்ல, அந்த தலையில வச்சுக்கிற அந்த பொண்ணுங்க. அண்ணா வேணும். இந்த கிராக்கியா நீ? பூனாப்பா, பூ தோட்டத்தையே காட்டுறேன். ஏறு வண்டியில கலகரிக்கிறேன். வாங்கண்ணே, வாங்கண்ணே, போலாண்ணே. ஏய், இதான்பா நான் சொன்ன இடம். இறங்கு இறங்கு. வெளியா வெளிவா. என்ன இடம்டா இது? ஏன் திடீர்னு நீங்க கொண்டு வந்து இறக்கி விட்ட? நீ என்ன கேட்ட? பூந்தோட்டம் தானே, பிரிட்ஜ் மேல இருக்குது, போய் பறிச்சுக்கோ. பிரிட்ஜ் மேல பூந்தோட்டமா? ஆமா சார், நிறைய இருக்குது. எஸ். ஓ, நம்மள திராட்டில் விட்ட பத்தியா? வந்துட்டாருங்கடா ஷாவிரே. பாத்துட்டு தாண்டி இருப்பானுங்க. மச்சி, இதுல ஏதாவது ஒரு பூவை தூக்கிலண்டா. எல்லா பூவும் நல்லா இருக்குதுடா. ப்ளீஸ் ஸ்டாப். நல்லாவே இல்லடா, செட் ஆகுதுடா. இன்னும் வேற ஏதாவது நல்லதா பார்க்கலாம். இந்த கிளைமேட் அவ்வளவு நல்லா இல்ல. இருக்கிற ஃபிகர் நமக்கு செட் ஆகாது. வா போலாம். டேய், டைம் இல்லடா. ஏதாவது பூவை தூக்கிட்டு போய் பூஜை பண்ணலாம்டா. வேணான்னு சொல்லாதடா கருங்குரங்கு, ப்ளீஸ் டா. டேய், இது ராங் ஜோன்டா. சொன்னா கேளுங்க. நான் ஆல்ரெடி ஒரு தடவை இப்படி மாட்டிக்கினேன். ஆல்ரெடி வந்திருக்கியா? இதுக்கு முன்னாடியா? அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். Hey boy, hi. பசு வெறிக்குது, என்னை அழைக்குது. You're so handsome. Thank you. Free-ஆ இருந்தா we can spend some time.
நானே கேட்கலான்னு தான் இருந்தேன். Is it so? வாங்கப்பா. உங்க ரூமுக்கு போலாமா? என்கிட்ட இடமே இல்ல, எல்லாம் உங்களுக்கு தான். Then why late? போலாம் வாங்க. ஆனா அமௌண்ட் எவ்வளோ? Oh, first stay, then pay. You come no. இந்த காலத்துல இப்படி இருப்பதுமையா? வாங்க போலாம். Follow me. ஐயோ ஐயோ, இன்னும் எவ்வளவு தூரங்க? இங்கதான் பக்கத்துல வந்துட்டோம். என்னால அடக்க முடியலையே, சீக்கிரங்க. ஏன்னா இந்த சந்துல என்ன ஒரு அவசரம். வெல்கம் டு மை ஹவுஸ். கதவு மூடுங்க, என்னால தாங்க முடியல. நான் ரெடி. அவ அப்படி கதவை தாப்பால் போட்டாளா? கருவா பையல இவ்வளவு நாளா அப்பாவி மாதிரி எங்க முன்னாடி நடிச்சு கடைசியில அடப்பாவின்னு சொல்ல வச்சிட்டோம். நீ கொஞ்சம் சும்மா இருடா. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்றேன் கருப்பு கண்ணா. அவ்வளவு அவசரப்படாத தம்பி. ஒரு ரூமு உள்ள ஃபுல்லா சவுண்ட் எஃபெக்ட். டேய், காண்டாமிருகத்துக்கு பிறந்த கருங்குரங்க, ஒரு 500 ரூபா கூட இல்ல. அப்புறம் எதுக்குடா உனக்கு பேண்ட்ல 4 பேக்கெட், ஜட்டில 2 பேக்கெட்? எல்லாம் விளக்கு மாத்தால அடிக்கணும்டா, விளங்காதவன. இதுல ஃபிகர் கேக்குதா? ஃபிகர் ஆளே மூஞ்சி மாதிரி பூத்துல விழுந்த கொட்டாங்குச்சி மாதிரி. எல்லாம் ஒட்டு துணி இல்லாம ஓட வரும். வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு. பெண்ணாக வந்துட்ட மாய பிசாசி என்ன நடு ரோட்ல அம்மனமா ஓட விட்டுட்டான்டா. ஹீனா கருப்பு சிங்கம் சினிமாக்கு கூட்டிட்டு போறியா? பை. ஐயா என்ன பண்ணலாம் சொல்ற? டோன்ட் வரி, முயற்சி திருவினையாக்கும். வாங்க கமான். நானா மூஞ்சி என்னடா நோஞ்ச மாதிரி இழுத்துன்னு வரீங்க? ஐ வில் ஷோ யூ. ஸ்டாப். ஐடியா இங்க இருக்கு. சீ தூ, இந்த பப்ளிக் டாய்லெட்லயா? ஏய், இங்க இருக்கிற செவர்ல எவ்வளவு ரோசா பூ நம்பர் இருக்கு தெரியுமா? ஒரு விதத்துல இது ஒரு பிங்க் டைரினே சொல்லலாம். டேய், பிங்க் டைரி வேணா, செவுத்துல நம்பர் வேணா, இது ஃப்ளாப் ஐடியா. லெட்ஸ் கோ. ஏய் நில்றா, அவன் தான் சொல்றான்ல, ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணிட்டு வாயே. ஓடா. நானா ட்ரை பண்ணவா? அதெல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டானா? அது என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் அர்ஜென்டா சுசு வந்தப்போ இதே பாத்ரூம்குள்ள தான் நுழைஞ்சேன். கண்ணா திறந்து பார்த்தா 2 நம்பரு. 2ல ஒண்ணு மனசுல நினைச்சு அதுல ஒரு நம்பருக்கு நானா கால் பண்ணேன். அந்த பக்கத்துல இருந்து மென்மையான மெல்லிய ஒரு குரல் என்ன ராரா சரசுக்கு ராரான்னு கூப்பிட, கேட்ட உடனே துள்ளி குதிச்சு பாஞ்சேன். அங்கே கண்ணாடி வளைகள் போட்ட அழகான கை என்ன வா வான்னு கூப்பிட்டுச்சு. துள்ளி குதிச்சு கிட்ட போன, இழுத்து பிடிச்சு கதவை அடைச்சா அம்புட்டு தான். செலவேடே, எல்லா மேட்டரையும் முடிச்சிட்டியா? இல்ல, அங்கதான்டா ட்விஸ்ட். கதவை திறந்த ஒரே குதி. பாஸ் பண்ணாதடா, ப்ளே பண்ணு. மதுரை வீரனா உள்ள போனனா, பருத்தி வீரனா தெரிச்சு வந்தேன்டா, தெரிச்சு வந்தேன். எந்த பரவாயில்ல போல இத வச்சா உந்து வஸ்டடா, ரொம்ப வஸ்ட். குறாய் இது எந்த கேடு கட்டறது? ஆமா, ஓ பிளஸ். டேய், நமக்கு தேவையானது அங்க கிடைக்கும்டா. சுவாமிஜி, வணக்கம் சாமி. முதல்ல என் கையை பாருங்களேன். எங்க எல்லாரோட கைய பார்த்து எங்க நேரம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆகட்டும். கேக்குற கைய பாத்திருக்கேன், பிச்சை எடுக்கிற கைய பாத்திருக்கேன், இப்படி எவ்வளோ கைய பாத்திருக்கேன். ஆனா உங்க கை இருக்கே, அசுத்தம் அசுத்தம் அசுத்தம். சுவாமிஜி சரியான ஆளா இருக்காரு, எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு. என்னுடைய ஞான திருஷ்டி என்ன சொல்லுதுன்னா, சுவாமி, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு புதிய புரட்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கோம்.
அது கூட என் ஞான திருஷ்டியில வந்துருச்சு பக்தா. கேடுகட்ட விதியா இருக்குது, சுத்தி சுத்தி ஆப் அடிக்குது சாமி. அது கூட என் நாபி கமலத்துல இருந்து வந்த ஞான ஒளியில தெரிஞ்சது தம்பி. ஓ சுவாமிஜிக்கு எல்லாமே ஞான திருஷ்டில வந்துருதுடா. இன்னைக்கு நம்ம வேலை முடிஞ்சிடும் கேரண்டி. சுவாமி எனக்கு சேர வேண்டியது என்கிட்ட தந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. காசு குறா. ஓ, வாங்கிக்கோங்க சாமி. சுபம் மங்களம். காலையில இருந்து நாங்க 3 பேரும் ஒரு அழகான ரோசாக்காக தேடிக்கிட்டே அந்த இருக்கோம். ரோசாவில ஒரு முள்ளு இருக்கும்னு ஞான ஒளி சொல்லுது பக்தா. குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும். ஆமா சுவாமிஜி, உங்க ஞான திருஷ்டியில பார்த்து அந்த முள் இல்லாத ரோஜா எங்க தான் கிடைக்கும் எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ரோஜாவையும் தூக்கின்னு இன்னைக்கு நைட்டே அஜல் குஜல் பண்ணிக்கலாம் சாமி. இவ்வளவு கேவலமான சிந்தனைகள் எல்லாம் என் ஞான திருஷ்டியில என்னைக்குமே வந்ததில்ல. இந்த பாப காரியத்துக்கு நான் துணை போக மாட்டேன். இந்த கையால பாப காரியங்கள் செய்ய மாட்டேன். இது பரிசுத்தமான கை. சுவாமி கைய பாத்தியா? நம்ம கையை விட ரொம்ப கேவலமா இருக்குடா. எங்களுக்கெல்லாம் சன்னிலியான தெரியும்னா சாமிக்கு அவங்க குடும்பத்தையே தெரியும் போல இருக்கு. நீ வேற அவருக்கு ஷகிலா ஃபேமிலியே தெரியும். சரியா சொன்னடா, சாமி கையில பெரிய பெரிய முள்ளா குத்திருக்கும் போல இருக்கு. நல்ல காமெடி பண்றீங்க. உங்க நேரம் நல்லா இருக்குல்ல, அதனாலதான். அதே கால சக்கரம் மாறி சுத்திச்சுன்னு வைங்க, இந்த ஊரே உங்களை பார்த்து சிரிக்கும். உங்க பொழப்பெல்லாம் நாரிடும். இந்த காமெடி எல்லாம் டிராஜடி ஆயிடும். என் கமண்டலத்தால கண்ணா பின்னா நடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோடுங்கடா நாதாரி பயலுங்களா. நாசமா போனோம், சமைச்சிரும் போல இருக்குதே. வாடா போயிடலாம். சுபம் மங்களம். சானிடைசர் வச்சு நல்லா கையை கழுவுங்க. பார்க்க கேவலமா இருக்கு. என் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிஷ்யா குருஜி, மங்களாவை கேன்சல் பண்ணி கோமலாவை பிளாக் பண்ணு. கோமலத்தால கோயில் கூட போக முடியாது குருஜி. அப்ப அவளை விடு. பரிமளாவுக்கு ஃபோன் போடு. பரிமளம் ऑर्डर सर। मेनू गुर्रा मोहल्ला 3 बकाडी लार्ज ஜல்தி लेके आओ। ठीक है साहब। என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிங்க் பார்ட்டி ஐடியாவை இங்க இப்படியே டிராப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். முயற்சி பண்ணாதான் மச்சி பலன் கிடைக்கும். ரொம்ப டென்ஷன் ஆகாத, அப்புறமா டயர்ட் ஆயிருவே. டேய் ஆளு கட்சிச்சுடா. எங்கடா? அதோ அங்கே. எங்கே? ஹாய் கேர்ள்ஸ், உங்க ட்ரெஸ் அள்ளுது. ब्यूटीफुल। வணக்கம் பிக் பாஸ். ஏய் பக் பக் பாய்ஸ், துபாய்க்கு போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க என்னடா பண்றீங்க? அது ஏரோப்ளேன்ல பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் பிளாக்பெர்ரி சேம் பிஞ்சி.
நீ ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல ஏற விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுல்ல? அதானே கலர் கலரா டயலாக் விடுற. இட்ஸ் ஓகே. வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கணும்னா கலர்ஃபுல்லா பேசணும், கலர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும். சூப்பர் மாமா. ஏய் என்ன மாமாவா? மாமா இல்ல பாஸ். இன்னைக்கு நாங்க 3 பேரும் கலர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் பாஸ். சரி சரி, கலர்ஸ் தானே. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன கலர் வேணும் உங்களுக்கு? ரெட், yellow, white, blue, pink. கரெக்ட்டா சொன்னீங்க மாமா, கரெக்ட்டா பாயிண்ட் முடிச்சிட்டே. சரி சரி, ஓகே. எக்ஸைட் ஆவாதீங்க பாய்ஸ், அவ்வளவுதானே. இந்த பொடி பாஸ், Tell me. எங்களுக்கு தேவை இங்க் இல்ல, பிங்க். நல்ல பசங்களாச்சே. உங்க பக் பார்க்கு வந்தப்போ என்ன நல்லா ட்ரீட் பண்ணீங்களேன்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பார்த்தா கடைசியில என்ன மாமா பையன் ஆக்கிட்டீங்களாடா. சார் கோச்சிக்காதீங்க. கோபப்படாதீங்க சார். எல்லா வேலையும் அந்த கடவுளால பண்ண முடியுமா? அதனாலதான் உங்கள மாதிரி ஆளுங்களை எங்களுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அந்த ரோசா பூ கிடைக்கிற இடம் மட்டும் எங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வமே. உங்களை பார்த்தா காஸ்ட்லி ஹோட்டல்ல போய் காசு கொடுத்து கண்டதை தின்னு அதை வாந்தி எடுத்து காசு போச்சுன்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் சொல்றத தெளிவா கேட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. அது அப்புறம் எந்த காரணத்தை கொண்டு செல்ஃபி போட்டோவை வாட்ஸ்அப்ல போடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க எந்த அளவுக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ அட்ராக்ஷன் அண்ட் இம்ப்ரெஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 3, எக்காரணத்தை கொண்டு உங்களை பத்தின உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கற்பனையில உருவாகிற கதையை மட்டும் லைவ்ல காட்டுங்க. பாயிண்ட் நம்பர் 4, எந்த காரணத்தை கொண்டு அவங்க ஸ்பாட்டுக்கு நீங்க போயிடாதீங்க, உங்க ஸ்பாட்டுக்கு அவங்கள வரவழைங்க. For safety and security. Point number 5. ஒரு வேளை நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க 3 பேரை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு பாதுகாப்பு இல்லாம எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. இல்லன்னா தேவையில்லாத வியாதி எல்லாம் வந்துரும்டா. சேஃப் செக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க தவறாம கடைபிடிக்கிறோம். ஏரியா அட்ரஸ், பட்ஜெட். ஏய் இருங்கடா, அவசரப்படாதீங்க. ஐமேக்ஸ் ஆப்போசிட்ல கத்தீட்ரல் ரோடு, அந்த பானிபூரி வண்டி பக்கத்துல அந்த ரோசா பூ நிக்கும். நீங்க பக்கத்துல போய் கலர்ஃபுல்னு சொன்னா அவளும் கலர்ஃபுல்னு சொல்லுவா. அதுதான் பாஸ்வேர்ட். Thank you மாமா. மாமாவா? டேய், உங்க ஸ்பீட பார்த்தா கண்டிப்பா பிரச்சனையில மாட்டுவீங்கன்னு தெரியுது. மறுபடியும் நீங்க என்கிட்ட தான் திரும்பி வரணும். கண்டிப்பா திரும்பி வருவீங்க. ஐ வில் வெயிட். சாரி கேர்ள்ஸ், இந்த வேஸ்ட் ஃபெல்லோஸ் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வாங்க கேர்ள்ஸ், உங்களுக்கு கலர்ஃபுல்லான ட்ரீட் தரேன். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இதான்டா கலர் மாமா சொன்ன இடம். அதே ரோடு தான். பானிபூரி வண்டியும் இருக்கு. ஐ, கலர் மாமா சொன்ன அட்ரஸ் கட்சிச்சே. ஏன் ரோசாவை காணுமேடா? டேய், இங்க பாரு, அந்த அக்கா தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ரோஜா. பக்கா. ஆளு பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. மிஸ் ஆச்சுன்னா மூத்திர சந்தில வச்சு முக்கி எடுத்துருவானுங்க. டேய், இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சுடா. சும்மா பயப்படாதீங்கடா, நான் இருக்கலாம் மாமா. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணனும் அண்ணாத்திக்கு நல்லா தெரியுமா? நீ குச்சே சுபி, நீ சும்மா இருடா. Just follow me, I say. Don't worry, be happy. ஜாஸ்தி ஆகுதே. அண்ணா அம்ரீஷ் பூரிக்கு உறவுன்னு நினைக்கிறேன். ஒரு பேல் பூரி கொடுங்க. மெதுவா. கலர்ஃபுல். நம்ம முறையா. கலர்ஃபுல். யப்பா. எஸ்டா. அது என்னன்னா ஆக்சுவலி பேசிக்கலி எலக்ட்ரிக்கலி நேச்சுரலி she is speaking practically. நீ மட்டும் தானா? இல்ல, நாங்களும் இருக்கோம். நாங்களும் இருக்கோம். நான் இருக்கேன். பார்ட்னர்ஸ். பேல் பூரி.
ஆமா உங்க பட்ஜெட் எவ்வளவு? எவ்வளவு? என்ன ரொம்ப யோசிக்கிறாங்க? ஆளுக்கு 5000 ரூபாய், 3 பேர்னா 15000 ரூபாய் ஆகும். அதுவும் only for 3 hours. வேலைன்னு இறங்கிட்டா நான் ஒரு ப்ரொஃபஷனல். இப்பவே சொல்லிட்டேன். நோ bargain, fixed rate, genuine service. ஓகே ஓகே ஓகே. Genuine service இருந்தா okay. பிளேஸ் உங்களோடதா இல்ல என்னோடதா? பிளேஸா? பாயிண்ட் நம்பர் 4. எந்த காரணத்தை கொண்டு அவங்க ஸ்பாட்டுக்கு நீங்க போயிடாதீங்க. உங்க ஸ்பாட்டுக்கு அவங்கள வரவழைங்க. ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஹலோ, பிளேஸ் இருக்கா இல்லையா? இருக்க, நான் அப்புறமா இருக்கு இருக்கு இருக்கு. என் சொந்த ஃபிளாட்டே இருக்கு. பிளேஸ்ல இருக்கு. இருக்குதா? Okay. அதெல்லாம் பிரச்சனை முதல்ல அட்வான்ஸ் எடு. ஓ ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். இது ஒரு அட்வான்ஸ் தான். ரயில் தண்டவாளத்துல ஏறணும்னே பேலன்ஸ் அமௌண்ட் ஓகேவா? சரி. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் யுவர் ஸ்வீட் நேம்? ஜிலேபி. ஓ ஜிலேபியா? ஓகே ஓகே, நல்லா ஸ்வீட்டா இருக்கும். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேரை கேக்குறேன். ஆமா, எதுக்கு உன் பேரு ஜிலேபி? அது ஏன்னா என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ஜிலேபி வித்துட்டு இருந்தாரு. எங்க கடைக்கு வர எல்லாரும் என்ன பார்த்து ஜிலேபி ஜிலேபின்னு கூப்பிடுவாங்க. அதனால என் பேரு ஜிலேபி ஆயிடுச்சு. நல்ல வேளை ஒரு பலூன் விக்கல. எனக்கு ஓகே. இப்படி இழுச்சிக்கிட்டே இருந்தா மழை வந்துரும். பொறப்பட்டா நல்லா இருக்கும். ஆமா, போவோமே. அப்புறம் பொத்துக்கிட்டு ஊத்தி பாட்டு பாடணும். சூப்பர் ஃபிகர் கிடைக்கும் நினைச்சா செம்ம ஃபிகர் மாட்டிருக்கே. ரோசா பூ கிடைக்கும் நினைச்சு வந்தா இங்க ஜிலேபி மாட்டிருக்கடா டேய். இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி. Ladies and gentlemen, taste this jalebi song. என்னோட சீட்டுங்க கம்மிதான் ரேட்டுங்க, நாட்டு ருசிக்க இங்கே வாங்குங்க. கலரை பொறிச்சது சீராவி போட்டது, மினுமினுக்கும் சாங்குளை பிச்சு தின்னுங்க. இதெல்லாம் என்னோட கைவண்ணமே. ஜிலேபி 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 பொண்ணு நானே. ஜிலேபி 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 பொண்ணு நானே. நீ தொட்டதா ஆகங்கள் அலைமோதுதே. மலமுட்டினா நீ சொன்னவை வண்டிகள் மொய்க்கின்றதே. வெண்கண்ணில் நீயோ தொட்டினில் நானோ, அந்த கண்கள் நொழிமாயே. Jalebi, 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 jalebi பொண்ணு இவனே. ஜிலேபி 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 பொண்ணு நானே. ஆசையினால் முத்தமிழ்தான் நேரங்கள் போகின்றதே. தலைமேடைதான் வளைகின்றதே, ஆசைகள் கொண்டாட்டமே. பூத்தொண்டு ஆடும் கவிதான நானும் விளையாட ஓடிடுவா. Jalebi, 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 jalebi பொண்ணு இவனே. ஜிலேபி 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 பொண்ணு நானே. ஜிலேபி 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 பொண்ணு இவளே. ஜிலேபி 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 பொண்ணு நானே. ஜிலேபி 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 பொண்ணு நானே.
வெல்கம் டு மை ஹோம். சாஃப்ட். வலது கால் வச்சு உள்ளவா ஜிலேபி. உள்ள வந்த அப்புறம் இந்த கால எடுத்து வச்சு என்னடா பண்ணி சொல்ல விடாத வழிக்கு விழுந்துற போற. ஏதாவது ஒரு கால் எடுத்து வச்சு வாங்க. ஐயோ பேக்கப் பார்த்தா தட்டணும். ப்ளீஸ் சிட். இட்ஸ் வெரி க்ளீன். இது பூஜம் லைக் மீ. ஜெயிப்பது நிஜம். ப்ராமிஸ். நீங்க வீட்டை அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தானே நான் 2 அசிஸ்டன்ட்ஸ் வச்சிருக்கேன். நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, தோ போய் தான் வந்துட்டேன். ஓகே லார்ட் விக்னேஸ்வரா, விக்ன விநாயகா, ஃபர்ஸ்ட் டைமா எந்த வேலை பண்ணாலும் தடையே வராம இருக்க உன்னதான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த மடையனுங்க சரக்கு அடிக்கும் போது, சிகரெட் பிடிக்கும் போது, பிங்க் பார்ட்டி பண்ணும்போது, லவ் பண்ணும்போது, சைட் அடிக்கும் போது உன்னை மறந்துடுவானுங்க. ஆனா நானும் உன் பரம பக்தன், அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நான் பண்ண போற இந்த காரியத்தை நீ பார்த்துட்டா அந்த பாவம் என்ன வந்து சேரும். So close your eyes. ஹலோ புல்லட் ராஜா தம்பி, பிரதரே உன்னதான். ட்ரீம் உனக்கு மட்டும்தான், அந்த பொண்ணுக்கு இல்லடா கண்ணா. என்னடா பாக்குற? உன்னை அவளையும் பார்த்தா ஹாஸ்டல் வார்டனும் 6ஆம் கிளாஸ் பொண்ணு மாதிரி இருக்கு. நான் ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அதிகமா சந்தோஷப்பட்டனா என் பாடி டைட் ஆயிடும். அதனாலதான் யோகா பண்ணி என் பாடியை லூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க செம்ம கிரேட். ஆமா உண்மைதான், பாய்ஸ் எப்பவுமே கிரேட்டுங்க. நோ 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 நோ, நாங்க பொண்ணுங்க தான் என்னைக்குமே கிரேட். அப்படிலாம் இல்லங்க. ஒரு பொண்ணால ஒரு வருஷத்துல ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயாக முடியும். ஆனா ஒரு ஆம்பளையால ஒரு வருஷத்துல 365 குழந்தைங்களுக்கு அப்பாவாக முடியும். இப்ப என்ன சொல்றீங்க? யூ சோ பிரில்லியன்ட். பிரில்லியன்ட்டா? நானா? இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷத்தை நான் எல்லார்கிட்டயும் போய் ஷேர் பண்ண போறேன். ஒரு நிமிஷம், இந்த பிரில்லியன்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டா? கேளு. ஒரு நாள்ல ஒரு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக ஒத்த கால்ல நிப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஜெட்டி போடும் போதும் அது கழட்டும் போதும், அதானே ஆன்சர். நீங்க என்னை விட ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க போங்க. இந்த சந்தோஷத்திலேயே ஒரு சின்ன கட்டிங் போட்டு வரேன். மூஞ்சி பாரு, 3ஆம் முறுக்கு மாதிரி. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன். ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் தானே, நல்லா வேர்த்திருச்சா? தகனு குளிச்சிட்டேன் உனக்காக தான். நீங்க ஆளு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. என்ன வேலை செய்றீங்க? சம்பளம் எவ்வளோ? பக் ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா இருக்கேன். மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, பிளஸ் 5,000 எக்ஸ்ட்ரா. ஆமா, அங்க எப்படி? அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஃபிக்ஸட் சேலரிலாம் எனக்கு இல்ல. கஷ்டம். அப்ராக்சிமேட்லி மேல கீழேன்னு ஒரு நாளைக்கு 30,000 இருந்து 50,000 கிடைக்கும். அத்த ஜன்மம் பொம்பளை தாண்டா பிறகணும். ஒரு நாளைக்கு 50,000மா? இந்த வண்டிக்கு கொடுக்கலாம்பா. டேய் மாமா, சீக்கிரம் வாடா. மச்சி ஜிலேபி சூப்பர். இன்னைக்கு பிங்க் புரட்சியில புரட்டி புரட்டி எடுக்கறோம். கேளு, ஆனா கலர் மாமா சொன்ன விஷயத்தை மட்டும் மறந்துட்டோம்னா லைஃப் ஃபுல்லா ஆப் தாண்டி. ஆப்பா. பாயிண்ட் நம்பர் 6, until that time look there. அவசரப்பட்டு பாதுகாப்பு இல்லாம எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. தேவையில்லாத வியாதி எல்லாம் வந்துரும்டா. சேஃப் செக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அடேங்கப்பா ஆழ்வாரு, ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டணும்னா ஆக்சிடென்ட் ஆனா கபாலம் பொளந்துரும். அதுக்கு தான்டா சொல்றேன், சரக்கும் சைட் டிஷ் வாங்கிட்டு வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்துரு. இதே நான் போய் வாங்கிட்டு வரணுமா? டேய், எல்லாரும் பல்லாக்கணும்னு ஆசைப்பட்டா யாரா தூக்குறது? அது மட்டும் இல்லடா, நான் அத பத்தி நிறைய ஸ்டடி வேற பண்ணிருக்கேன். என்கிட்ட பிராக்டிகல் இன்ஃபர்மேஷன் வேற இருக்கு. அப்படிப்பட்ட நான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா சீப்பா இருக்கும்டா. அப்ப நான் வர்ற வரைக்கும் நீங்க யாரும் டச்சே பண்ண கூடாது. ஐயே, கண்டிப்பா டச் கூட பண்ண மாட்டேனா? பிராமிஸ்? பிராமிஸா? எங்க போடணும்? எங்க போடணும்? எங்க கொண்டு போற போடணும்? கையே வேணாம் மாமா. உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு. என் டவுட் எல்லாம் அந்த முடி வளர்த்தவன் மேலதான். உன்னுடைய 2 கண்ணும் அவன் மேலதான் இருக்கணும். டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா. நீ தயவு செய்து போடா. சரி, டைம் கப்பலா ஆகுதுடா. கைட்டு வந்துட்டேன். டீ? முதல்ல சேஃப்டி. அதுதான் அதோட பியூட்டி. ஏய், ஓ. இத கையில பிடிக்க வந்த. நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். நீ என்ன ராசி? ராசியா? எதுக்கு? கல்யாணம் படிக்கவா? ஏய் சச்ச, அப்படிலாம் இல்லைங்க. சும்மா தான் கேட்டேன். கன்னி ராசி. நான் அப்பவே நினைச்சேன் கன்னி ராசியா தான் இருக்கும்னு. எந்த துலா ராசி. பெரிய நாடி ஜோசி நாகராஜ் வண்டாரு ஜோசி. அது சரி, நீங்க எவ்வளவு மணி நேரம் டியூட்டி பாப்பீங்க? 24 மணி நேரம் காசு கிடைக்குதுன்னா அந்த 24 மணி நேரம் நான் வேலை செய்வேன். இந்த ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கெயின், ஜென்யூன் சர்வீஸ். ஐயோ, நீங்க பெரிய ஆளுங்க. சூப்பர். கலட்டு, அத கலட்டு. கலட்டுன்னு சொல்றல. ஆஞ்சநேய சாமி மேல எனக்கு பயம் பக்தியும் அதிகம். தயவு செஞ்சு இந்த லாக்கெட்டை கழட்டிடு ப்ளீஸ். அங்கெல்லாம் மூட்டு வந்தா நீங்க தொடர்ந்து காமிக்கிற. கைடு ஜிலேபி, அத கைடு ஜிலேபி. ஜிலேபி, அத கைடு ஜிலேபி. கைடு ஜிலேபி. போதும், நிறுத்து. புரிஞ்சிச்சு, கழட்டுறேன். இவ்ளோ பக்திமானா இருந்தா ஏதாவது கோயில போய் மணி ஆட்ட வேண்டியதானே? பாப்போம் பாப்போம், எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. அல்லா இயேசு, எல்லாரும் காப்பாத்துங்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஆஞ்சநேயர் சாமி பக்தனானு தெரியுமா? என்ன வேணா நடக்கட்டு, நான் சந்தோஷமா இருப்பேன். தேடி வந்தது கிடைச்சது, நான் உல்லாசமா என்ன இருப்பேன். வேணும் சார்? அது எனக்கு அது வேணும். அதுனா எது சார்? அதான் அது இங்க எங்கேயோ தான் அது இருக்குது. அது அதான் அங்க பாருங்க. அது முதல்ல அந்த அம்மா குத்துருங்க. ஹகீஸா? 1 minute. சீக்கிரம். 30 rupees. தேங்க்ஸ் மேடம். ஹக்கீஸ். இப்ப சொல்லுங்க. ஹக்கீஸ். புரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஒரு பேக் ஹகீஸ் வேணும்ல? சோதரா, பொறுமையா சோதரா. அது இல்ல, நல்ல இந்த பாடி எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, அதே சொல்லிரலாமே சார். குவாலிட்டி குறைய கூடாது. இதானே சார் கேட்டீங்க? ஒரு நாளைக்கு 3 வாட்டி குடிங்க, சீக்கிரமா ஸ்லிம் ஆயிடுவீங்க. கிரீன் டீ. கிரீன் டீ இல்ல, எனக்கு அது எது சார்? அது எப்படி சொல்றது இந்த வெங்கட்ட? எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற 5 காண்டம்ஸ் பாக்கெட் வேணும். இந்த வயசுல இந்த குதிரை எந்த மைதானத்துல 100 ரூபாய் கொடுங்க. சரி தாத்தா, பாத்து போங்க. ஐயோ, ராத்திரி நேரத்து பூஜையில். ஹலோ, அந்த தடி பிடிச்ச தாத்தா வாங்கிட்டு போனார்ல, அது 3 வேணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதானா? அதான் டெய்லி டிவில விளம்பரமா போடுறாங்களே, அத கேட்க ஏன் வெக்கப்பட்டீங்க? டிவில போடுவாங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறீங்க? அங்க போய் என்ன பண்ண போறீங்க? 70 rupees. பொண்ணுங்களே அசால்ட்டா வாங்கிட்டு போறாங்க. இந்தா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. ஓகே, யூஸ் பண்ண தெரியல. போட்டான்டா பஞ்சு. தாத்தா தாத்தா, என்னப்பா? குச்சி இல்லாம உன்னால நடக்க முடியாது. கண்ணு வேற குத்துமதிப்பா தான் தெரியுது. அதுல வேற நீ ஸ்ட்ராங் 5 காண்டம் பேக்கெட் வாங்கி போறிய. அத வச்சு என்னதான் பண்ணுவே நீ? எந்த ரொம்ப பழைய பில்டிங். இந்த தண்ணி பைப் இருக்குல்ல, அதுல ஓட்ட உழுந்து தண்ணி எல்லாம் லீக் ஆகி சுவரெல்லாம் வீக்கா போயிட்டு இருக்குப்பா. அதனால இதை எடுத்துட்டு போய் ஓட்டை அடைச்சேன்னு வை, தண்ணி நின்னுடும். அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி தோட்டத்து மோட்டர் பம்பு கூட லீக் ஆச்சுன்னா அவளும் இதத்தான் யூஸ் பண்ணுவாப்பா. குடும்பத்துக்கே காண்டம் தேவை. போயிட்டு வாங்க. அப்ப சரிப்பா, போயிட்டு வாங்க. நான் போய் தான் ஓட்டை அடைக்கணும். போய் அடைங்க ஓட்டை. ஐயோ, இந்த கவர்மெண்ட் என்னடான்னா எய்ட்ஸ் வராம இருக்க ஃபேமிலி பிளானிங்காக காண்டம் யூஸ் பண்ணுங்கன்னு விளம்பரத்தை கொடுத்தா இந்த பப்ளிக்கை பாத்தீங்களா எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு?
நீங்க மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. ஹாப்பி லைஃப். ஜிலேபி. டேய் சூர்யா, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? Hey man, don't disturb me. Please go man. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மாடா, ஃபைனல் ஸ்டேஜ்ல ஃபைனல் ஸ்டேஜா? என்னடா பாத்ரூம்ல என்னடா பண்ற? ஏய் பாத்ரூம் என்ன பண்ணுவாங்க? டேப்ல தண்ணி வரல, நாம அவன் நொந்து சுண்ணாம்பை கிடக்குறான். போய் மோட்டார் சுவிட்ச போறா போறம்போது. இவன் வேற சோ. இந்த பாருங்க, நீங்க டைம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணா நல்லா. அதுங்க உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? கார் ஓட்டவா? தெரியாது. அதுக்கு தான் டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஓட்டுவாங்க. நான் இப்பதான் எல்போர்டு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நல்லா ஓட்டுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீயும் நான் நல்லா ஓட்டுவேன்னு நம்பு ப்ளீஸ். முதல்ல போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணவாது கத்துக்க போ. ஸ்டார்ட் பண்ண சாவிலாம் இருக்கு, ஆனா எங்க வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஐயோ முருகா. சார் உங்க பார்சல். தேங்க்யூ சார். நைட்டு வீட்டில் பார்ட்டி இருக்கு. இது 4 பேருக்கு 10 இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கணுமா? இந்தாங்க இந்தாங்க, நான் காசு பிடிங்க. தேங்க்யூ. சரி வரட்டுமா? ஏய் சோட்டா பீம். யார் அது? சொட்ட. என்னப்பா நாளைக்கு எல்லாரும் துபாய் போறீங்களாமே கேள்விப்பட்டேன். வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போறீங்களாமே. ஓ பார்ட்டிக்கான ஏற்பாடா? பையப்பா குளிச்சு. நானும் வரலாமா உங்க பார்ட்டிக்கு? வேணாம் 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 வேணாம். இது வயது வந்தவர்களுக்கு மட்டும்தான். என்ன சொன்ன? அது வேற ஒண்ணு இல்ல ஜி, நாங்க வீட்ல இல்ல, இது வேற ஆளுங்களுக்கு பாஸ். உன்ன மாதிரி விசித்திரமானவன்னு எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். வீட்டுக்கு போய் பால் புட்டியில சரக ஊத்திட்டு நிப்புல போட்டு சப்பி குடிக்கிற பசங்க தானே நீங்க. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. அடிங் நெஜத்தை சொல்றான் கொய்யால. காது மேலே அடிக்கணும். உண்மையை சொல்லணும்னா நாங்க வீட்டுல போய் நிப்பில் தான் குடிப்போம். ஏன்னா நாங்க சின்ன பசங்கள்ல. உனக்கு தான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுல்ல, நீ கிளாஸ்லயே குடி. வந்துட்டான் பேச சொட்ட சொக்கனாத. ஐயோ இவனுக்கு இந்நேரம் அவளை என்ன பண்ணிருப்பானுங்கன்னு தெரியலையே. டென்ஷன் ஆகுது. ஆட்டோ No, you please stand there. I will open the door. என்னடா டோர் திறக்க இவ்வளவு நேரம்? உன்னை யாரும் பார்க்கல. என்னடா ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த புடி உள்ள ஃப்ரிட்ஜ்ல வை. இவன்லி இந்த பொண்ணுக்கு நீ மட்டும் இல்லடா, நாங்க 2 பேரும் இருக்கோம், மறந்துடாத. சாரி ஃபார் த லேட்டா. அனுபவம் கன்னட கமுக்க படம். இந்த போஸ்ட்ல நீங்க உட்காரத பார்த்தா பாகுபலி ராஜா மாதா மாதிரியே இருக்கீங்க. நீ பசங்க கொஞ்சம் வெக்க போடுவானுங்க, இப்பதான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கானுங்க. நீங்க மட்டும் கோஆபரேட் பண்ணணும். உன்னை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். குட்டையா இருந்தாலும் நல்லா கெட்டியா யோசிப்பேன்னு. கலாய்க்கிறீங்களா புகழ்றீங்களான்னு தெரியல. சரி இருக்கட்டாது. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. இன்னைக்கு ஜெனரேஷன் ஃபார்வேர்டே ஆக மாட்டேங்கிறாங்க. ஐஃபில் டவரையாவது 1/2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா போய் இந்த காண்டம் வாங்குற சிரமம் இருக்கு, பெரிய கஷ்டங்க. பப்ளிக்ல தாய் குழந்தைக்கு பால் குடுக்குற அளவு கஷ்டம். ஐயா இதுக்கா இவ்வளவு டென்ஷனான? அதான் நானே கொண்டு வந்திருக்கேனே. இதுக்கு தான் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணியா? கொஞ்சம் பாரு, கூவத்துல விழுந்த கொட்டாங்குச்சி மாதிரி. நான் சொன்னேன்ல என் ப்ரொஃபஷனல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தெரியும். ஃபிக்ஸட் ரேட், நோ பார்கெயின், ஜெனியூன் சர்வீஸ். அதான்டா. இப்ப வரியா இல்லையா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எதுக்கு? வண்டியில பெட்ரோலை போட்டா தான் அதுக்கு சரியான மைலேஜ் கிடைக்கும். யூ ப்ளீஸ் வெயிட். பிங்க் பார்ட்டி ரெடி. ஊத்துங்கடா ஊத்துங்க, வெக்கப்படாம ஊத்துங்க, சீக்கிரம் ஊத்துங்கடா ஊத்துங்க. பிங்க் பார்ட்டிக்காக. என்ன இப்படி குடிக்கிறீங்க? அதுவும் பவுல்ல. நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது மம்மி பால் தான் குடிச்சிட்டு இருந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது ஆவின் பால் தான் குடிச்சிட்டு இருந்தோம். காலேஜ் படிக்கிறப்போ பீர் குடிச்சிட்டு இருந்தோம். ஜாப்ல சேர்ந்ததும் காக்டெயில் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க 3 பேரும் யூஸ் பண்ற டூத் பிரஷ் வேற வேறயா இருக்கலாம், ஆனா பேஸ்ட் மட்டும் ஒண்ணுதான். அது சரி, உங்க 3 பேரதும் கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்பா.
இவன் தான் அம்பளி மாமா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் சின்ன புள்ள மாதிரி. ரொம்ப லேட் ஆகுது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் ப்ரோக்ராம். என்னையே சின்ன புள்ளன்னு சொல்லிட்டல, விடியறதுக்குள்ள நான் யாருங்கறத உனக்கு நிரூபிக்கிறேன். இது இவன் மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். டேய் நீ சத்தியம் பண்ண ஏன் தலை தான் கிடைச்சதா? இப்ப சரக்கு அடிக்கிறேன். ஏதாவது சொல்ல நினைச்சா சொல்ல. ஐயா நான் யாரே லவ் இவெல்லாம் பண்ணலங்க. நான் ரொம்ப குட் பாய்ங்க. ஆனால் எனக்கு இந்த பிங்க் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொல்ற ஜெல்பி? ஜிலேபி குட்டி உன் கதையை கொஞ்சம் சொல்ல. ஏன் கதை உங்களுக்கு எதுக்குடா? இதா பாருங்க, இப்பவே இந்த 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. So don't disturb me, I'm going bye. நோ 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 நோ, நீ இப்ப சொல்லியே ஆகணும். ஓகே சரி, என் கதை சொல்றேன் கேளு. எங்க ஊரு செட்டிநாடு மாநகரி தலக்கா ஊரு. அங்க எங்களுக்கு ஒரு ஜிலேபி கடை இருந்துச்சு. டெய்லி ஸ்கூல் முடிஞ்ச சாயங்காலம் அப்பாவை ஹெல்ப் பண்ண நான் கடைக்கு போவேன். ஏன்னா எங்க கடைக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க, எப்பவுமே பிஸியா இருக்கும். வரவங்க எல்லாம் என்ன ஜிலேபி ஜிலேபின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அது கேட்கும் போதே எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்த எங்க அப்பா ஒரு நாள் சந்தோஷமாவே செத்து போயிட்டாரு. அப்பா போன வருத்தத்தை தொடக்க வந்தான் என் ஃப்ரெண்டு ஜானி. என் கூட ரொம்ப நட்பா பழகினான். அந்த நட்பு காதலா மலர்ந்துச்சு. எனக்கு உயிரா இருந்த என் கடையும் ஊரையும் விட்டு அவனை நம்பி நான் இந்த சிட்டிக்கு வந்தேன். நல்ல ஒரு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அன்னைக்கு அவன் சொன்னான். அந்த சின்ன வயசுல வீட்டை விட்டு வந்து புது உலகத்தை பார்த்ததும் வருங்கால வாழ்க்கைய பத்தி நான் ரொம்ப கனவு காண ஆரம்பிச்சேன். பெண்களோட கனவு என்னைக்குமே நினைவாகாது. காரணம், ஆசைகளை அடக்கி அழுது அழுது ஓயணுங்கிறது தானே பெண்களோட விதி. நானும் பொண்ணு தானே, நிறைய அழுதேன். அப்பா இறந்ததாலேயோ ஊரை விட்டு வந்த வருத்தத்தாலேயோ இல்லை, நம்பி வந்த ஜானி போதை மருந்துக்கு அடிமையானதுனால. போதையில என்ன மட்டும் இல்லை, தன்னையே மறந்த ஜானி ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவனை நம்பி வந்த நான் நடு தெருவில் நின்று உதவுறேன்னு சொல்லி ஜானியோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்க்க வந்தாங்க. என்னை ஆறுதல் படுத்ததான் அவங்க வந்தாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க வந்த நோக்கமே வேற. அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பொண்ணு தனியா கிடைச்சா போதும் ஒவ்வொரு ஆம்பளையும் தன் ஆண்மையை நிரூபிக்க துடிப்பானுங்கன்னு. அக்கா அண்ணின்னு கூப்பிட்டு என் கையால சாப்பிட்டவனுங்கெல்லாம் என் மேலேயே கையை வச்சுட்டானுங்க. ஏன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நாதி இல்லையே. அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதையே என் தொழிலா மாத்திக்கிறதுன்னு. இதுதான் என் கதை. தோடா லாஸ்ட் விக்கெட்டும் அவுட்டு. டே எல்போர்டு, செல்ஃப் எடுக்காத உன் வண்டிக்கு எதுக்குடா டிரைவரு? வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னா மல்லாக்கா படுத்துட்டு இருக்க. இவன் செவுத்த லவ் பண்ணிட்டு இருக்கான். சேர்ல காலை போட்டு ஜாலியா தூங்குது பாரு சன பண்ணி. இதுங்கெல்லாம் வாயில வடை சுடுறதுக்கு தான் லாய்க்கு, கரமும் பிடிச்சவனுங்க. ஓம் நம சிவாய. மச்சான் மச்சான், டே ஏந்திரா, டே ஏந்திரா. ஜிலேபி ஜிலேபி காலங்காத்தால ஜிலேபி சாப்பிடுவேன் கஷ்மாலம். டேய் அந்த ஜிலேபி இல்லடா, ரோசாப்பூ, ஹைட்டுக்காரக்கா, ஃபிகரு, அந்த ஜிலேபிடா. 5000 ஈச்ரா. ஆமாண்டா ஜிலேபி. நீ நானு எங்கடா அந்த வளர்ந்து கேட்டவன்? அவன் நம்மள டைட் பண்ணிட்டு உள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்மளும் ஷேர் ஹோல்டர்ஸ் தானடா. நானும் 5000 கொடுத்தலடா. வாடா போய் பாப்போம். படுபாவி பத்தியா எப்படி உட்காந்துக்கிறானே. என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சா? ஐயோ படுக்கிற அழக பாடுறா, 10 நேரம் இருக்கலாம் போலக்குதே. பாடுறா சேது மாதிரி சாதுவா உட்காந்துக்கிறான் பாரு.
ஏய் அடே படுபாவி Cheater. எங்களை அங்க சரக்கு கொடுத்து மாட்டியாக்கிட்டு நீ மட்டும் இங்க வந்து மேட்டர் முடிச்சிட்டியா? எப்படி உட்காந்துருக்க பாரு என் காசு திருப்பி குடுறா நீ கேளுடா ஏய் இப்ப என் ரவுண்ட் தானே? ஒண்டியே ஓட்டிட்டானே இப்ப Miss பாரு ஆயிடுச்சு. நான் நைட்டே ப்ராமிஸ் பண்ணல அவளை நல்லாவே இருக்க என்ன மாட்டா. பாடுபடுத்துறேன்னு. நான் யா- 5000 திருப்பி குடுறா தலையில என்னடா ரத்தம்? இது ரத்தமா அவ செத்து போயிட்டாடா. செத்து போயிட்டாளா? செத்து போயிட்டாளா? செத்து போயிட்டாளா? அடிச்சிட்டியேடா என்ன பண்ண டேய் என்னடா சொல்றா இவரா செத்தா Bye.